ஓடுது மோட்ரு ஓடுதா? நீ வண்டி கழுவு. காலையில் கோலம் போடுறதுக்கு விடல, நீ வண்டி கழுவ ஆரம்பிச்சிட்ட. வண்டி கழுவிட்டு பிறகு கோலம் போடுன்ற நீ. கழுவு வண்டியை கழுவு. இன்னைக்கு ஏப்பாத்துக்கு போகாத, வண்டியை கழுவணுமா? வண்டி சுத்தமாக இல்லையா, ரொம்ப அழுக்காக்குதான். நீ வண்டியை கழுவி காலையில் வாட்டர் சர்வீஸ் பண்ணி தான் நாளைக்கு ஏப்பாத்துக்கு போகணுமா? நீ அன்னாடிக்கு குளிக்கிற, வண்டி மட்டும் குளிக்கிறது இல்லையான்றாரு. கழுவிடு நல்லா அந்த வாசலில் இருக்கிற அழுக்கெல்லாம் கூட போட்டோம், அப்புறம் கோலம் போடலாம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வெளியே வண்டி கழுவ ஆரம்பிச்சிட்டாரு. வாசமாக தெரிஞ்சு கோலம் போடலான்னு பார்த்தாக்கா கோலம் போட உள்ள இருக்குது. நான் வண்டி கழுவிட்டு தான் கோலம் போட மாட்டேன். வீட்டுக்கு சோப்பு போடு. சோப்பா இதா இன்னைக்கு வண்டி கிழமை சுத்தமாக, நாளைக்கு தான் வியாபாரத்துக்கு போகணும். இன்னைக்கு வந்து வேற கிழமை. இன்னைக்கு வேறு வேலைக்கு போவானா? இன்னைக்கு வீட்டே இருக்குறாரு, வீட்டை தூங்கினாரு. என் கூட இங்கே நான் யாருக்கு வேலைக்கு போகல, நீங்கள் வேலைக்கு போகலன்றாரு. என்ன சொல்லுவாருன்னு தெரியல. நம்ம காசு கீரை கட்டிக்கிறாரு, ஃப்ரெண்டே எடுத்துன்னு வந்துக்கிறாரு. மற்ற 5 இந்த கீரை கட்டி வச்சு ஏழு வேலைக்கு போகிறதா இருந்தாங்க. அவர் பணம் போகணும் போறாங்க. அவன் தண்ணி வருது, அப்படியே நம்ம குடிக்க தண்ணி தான் குடிக்காம வச்சுக்கிறாங்க. இல்லையா இதை குடிக்கலாமா? நல்லா அடிச்சு போட்டோம் அழுகலாம். நீங்க ஏரி வேலைக்கு போவானான்றாரு. நீங்க பேசி கேட்டுதான் போகணும் ஏரி வேலைக்கு. மூட்டை வந்து செய்வாரு, சோப்பு போடுறாரு. அடிச்சுக்கு நம்ம அந்த ஏற்றி என்ன பண்ணணும்னா இதெல்லாம் கழுவிடும். ஓவராக அழுத்தி போட்டுருவாங்க. தண்ணி வேற தெரிச்சு அழுத்து போகல, அதெல்லாம் மோட்டர் போட்டுருக்கணும். இல்லை நல்லா அழுத்துலாம் கழுவி இருக்கும். ஓவர் அழுக்காக தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு நாளைக்கு தண்ணி அன்னாடிக்கெல்லாம் வந்து மோட்டர் போட்டு செலவு பண்ண இல்லை இல்லை அந்த காலில் அதுதான் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு வண்டி கை வச்சு வாசலையும் சுத்தமாக கை வச்சுட்டேன். மண் இல்லாத அழுக்கு இல்லாத சோப்பு போட்டால் நல்லா அழுக்கெல்லாம் போயிடும். வெறும் தண்ணி ஊற்றி கழுவிடும். போட்டியப்போ இதெல்லாம் ஷாம்புலாம் தவள் தண்ணி வச்சு பார்த்து தான் வைக்கிறது. வேலை வாங்கணும் ஒன்று போகாது. சின்ன தவளை 2 தவளை இதுமாரி உள்ள தூக்கி வைக்கிற தவளை. பெரிய தவளை தூக்கி வைக்க முடியாது உள்ள. ஒரு தவளை நேற்று சாயந்தரம் பிடிச்சிட்டாங்க, அப்படியே இருக்குது. அதை விட்டுட்டோம். அப்படியே அந்த ஒரு தவளை மட்டும் 2 பேர் தானே. அது ஒரே தவளை தான் பிடிச்சிட்டு போகிறாங்க. இந்த தண்ணியெல்லாம் எடுத்து காசு பண்ணீங்கலாம் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ள சந்தால எல்லாம் போய் மோட்டருக்கு திருவினாயிரம் என்னன்னு தெரியல. சரி விடலாமா விடக்கூடாதான்னு இல்லை. அந்த தண்ணி காலையில் தண்ணி குடிக்குமே குடிச்சாரு.
போட்டியா போட்டா ஓவரழுத்து வண்டி வண்டி பொண்ணு மாரி வச்சுருப்பாரு எப்பயுமே. வண்டி கழுவி 2 மாதம் ஆகுது, அதனால் வண்டி கழுவ ஆரம்பிச்சாரு. இப்போ கோலம் போடலாமா? இப்போ வண்டி கழுவி முடிச்சிட்டாரு, நான் கோலம் போட்டேன். மணி 6 ஆகி போச்சு. 1/2 மணி நேரமாக அந்த இதை கழுவுறதுக்கு கரெக்டாக இருந்தது. 6 மணி ஆகிடுது கோலம் போடுறதுக்கு. இன்னைக்கு நான் 5 மணிக்கெல்லாம் தண்ணி தெளிச்சிட்டேன். எவ்வளோ அழுக்கு என்ன பண்ண முடியுமா? அதெல்லாம் கழுவாது. நல்லா வாசப்படி நல்லா மண் இல்லாத சூப்பராக போயிடுது அழகா. சிக்கு கோலத்தை போட்டுருவோம். கோலத்தை போட்டுட்டு டீ எல்லாம் போட்டேன். டீ போட்டு குச்சி வச்சு காட்டிய தண்ணி வரத்துக்கு முடிய தோட்டத்துக்கு போய் ஒரு எம்மனால கிடந்த செடியில் காய் கீக்கி தான் அறுத்தாரு. மிளகா இருக்குதுன்னு பார்ப்போம். மிளகா அது மணால உனக்கு காய்ச்சிருங்க உனக்கு. அதான் போய் பார்ப்போம், இருக்குதான்னு பார்ப்போம். அதுகிட்ட தான் ஆயிருந்தது. செடி பிடுங்க இருந்தான், போய் பார்க்கலாம். கை போட்டது அப்படியே தான் கிடக்குது, போய் பார்த்தா தெரியும். போகவே இல்லை கொல்லிக்கு. அறுவடை பண்ணி வந்து 2வது அந்த இடத்துக்கே போகல. எனக்கு போய் சந்தை உட்காந்துடலாம். போக கூட உட்காந்துருன்றது. மேடம் 1 வாரமாக சும்மா தானே இருந்தாங்க. இருக்க முடியாது எந்த நேரமும். 4 ஜனம் அங்கே 100 பேர் வருவாங்க வேலைக்கு. அவங்க கிட்ட போய் பேசின்னு கொண்டுங்க, அது நல்லா இருக்கும். பேசின்னு ஊருக்கு அதை பேசி உட்காந்துட்டு வந்துட்டான். அதெல்லாம் ஊருக்கு அதெல்லாம் பேச மாட்டாங்க யாரும். அந்த காலத்தில் அந்த காலத்துலாம் பேசினாங்க. இப்போ கம்ப்யூட்டர் காலம் எல்லாம் செல்லு வச்சுன்னு உட்காந்துருக்குங்க. செல்லு வச்சுக்கிட்டா படம் பார்த்து சேர்த்தனா வேலை செஞ்சுனா அந்த செல்லு பார்த்துக்கோம். உனக்கு உட்கார விட்றாங்களா? ஏரி வேலை போனா வேலை தான். சாப்பாடு போன சூப்பராக போட்டேன். அப்புறம் நான் கீரை ஆய வேண்டி தான். போய் மூஞ்சே தெரியல. கீரை ஆய வேண்டி தான். கீரை கோலம் போட்டேன். போய் கீரை ஆய வேண்டி தான். சீக்கிரம் மணி ஆகுது 6 ஆகுது. என்ன ஏரி வேலைக்கு போத்தா இல்லையா நீ ஆனால் பதில் சொல்லு. நீ தேவையில்லை. நாங்கள் வந்து உடம்பு காயில் வரோம். இங்கே ஓட்ட வந்துருந்தாக்கா தூக்கி உடம்பு வேஸ்ட்டாக போடும். அங்கே போனால் 4 வேலை செய்யலாம். அதெல்லாம் ஏரி வேலையெல்லாம் போத்தால ஒன்றும் தேவையில்ல வேலை அது. சரி, கீரை சுத்தமாக நேர்த்தி ஆஞ்சிருக்குங்க. கீரை சுத்தமாக வதங்கி போச்சு. தண்ணி தான் தெரிஞ்சு வச்சு அப்போ கூட வதங்கிட்டு கீரை. இந்த கீரையை ஆஞ்சிக்கலாம். இன்னைக்கு ஏரி வேலைக்கு போகக்கூடாதுன்ட்டாரு. போகலை. இன்னைக்கு 2-3 வாரமாக ஏரி வேலைக்கு போனேன். 3 வாரமாக 140 ரூபா சம்பளம் போட்டாங்க. அதனால நீ சம்பளம் ஏறின பிறகு வேலைக்கு போ, சம்பளம் ஏறாதுன்னே போவாத, எதுக்கு போய் கஷ்டப்பட்டு கிடக்குற வெயிலில் போய் போகணுன்ட்டாரு. அதனால போகல ஏரி வேலைக்கு. நானும் 140 ரூபா இருந்தாலும் சும்மா போர் அடிக்குது போயிட்டு வரலான்னு பார்த்தேன். அவர் வேணான்றாரு. வேணாம் போவாத, வெயிலில் மயங்கிங்க வருவான். அப்போ 100 ரூபா 140 ரூபா 150 ரூபாய்க்கு மயக்கம் வராதா? 150 200 300 போட்டா கம்மியாக போட்டால் தான் மயக்கம் வருமான்னு கேட்டேன். அவங்களுக்கு கட்டுப்படி ஆகிற மாதிரி போடுறாங்க. 140 ரூபா சம்பளம் போட்டாங்க. எங்கே அந்த வேலையை கேட்காம அந்த அளவுக்கு போக போகிற? நீ வீட்டை எதனா வேலையை பாரு. நம்ம சம்பளம் ஏறின பிறகு வேலைக்கு போகலாம். இதே வீட்டை இதாடிக்கு இந்த வேலையை செய்யலாம். சம்பளம் என்னைக்கு ஏறுது? இல்லை அடுத்த வாரம் போகலாம். இந்த வாரம் கட் பண்ணிட்டு அடுத்த வாரம் போவோம். சொன்ன பேசி கேட்போம். இந்த ஒரு கீரை மட்டும் வதங்காது, மீதி கீரைலாம் வதங்கி போச்சு. இட்லி காலையில் மதியத்துக்கு காசரை கீரை இப்போ ஆஞ்சி வச்சுட்டு ஏரி வேலைக்கு போகலான்னு எத்தனை ஆஞ்சான். வேணாம் போக தேவையே இல்லை, நீ வீட்டே ஏறு. வீட்டை வந்து மிளகாத்தூள் போடணும், மிளகாத்தூள் உடைக்காது, புளி உடைக்கணும், பாக்கெட்டு பண்ணணும், எவ்வளோ வேலை இருக்குது. நீ விட்டுட்டு ஏங்கிட்டே விட்டுட்டு நீ வந்து வியாபாரத்துக்கு இந்த ஏரி வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறாரு. சரி நம்ம வீட்டுக்கிற வேலையை பார்க்கலாம். ஏன் அவர் வேறு கோவப்படுத்துக்குன்னு கிடக்கணும். நம்ம என்ன ஓட்டு வண்டியை துடைக்கிறியா? கழுவிட்டுவியா? தோட்ட வண்டியை பொண்ணு மாரி வச்சுக்கணும். அன்னாடிக்கு நம்ம மட்டும் அன்னாடிக்கு குளிக்கிறோமே, வண்டியை நம்ம குளிக்க வைப்போம். ஏன்னா ஆயுத பூஜைக்கு தான் குளிக்க வைப்பாங்க. நீ மாதத்துக்கு 1 தடவை மாதத்துக்கு 2 தடவை குளிக்க வைக்கிற வண்டியை. சரி நம்ம மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது, நம்மளை சுமக்கிற வண்டியும் சுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. யார் வண்டி இப்படி கழுவுறீங்க, வண்டி சுத்தமாக வச்சுக்கிறீங்க? நம்மளை சுமக்கிற சுமையை நம்ம சாக்கிறதே சுத்தமாக நம்ம கண்காணிப்பாக வச்சுருந்தா தான் அது நம்மளை பாதுகாப்பு பண்ணும். அது கரெக்டு தான்.
தப்பு கிடையாது. நான் கீரை கடையிற வேலையை பார்க்குறேன். கீரையெல்லாம் சுத்தம் பண்ணி ரெடியாக எடுத்துன்னு வந்து வச்சுட்டேன். கீரையை அழைச்சி சட்டியில் வச்சு நம்ம இந்த புளி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கழுவி வைக்க வேண்டியதுதான். நம்ம வந்து கீரையை கஞ்சிட்டு நைட்டுக்கு மட்டும் தோசை சுட்டுக்கலாம், இட்லி சுட்டுக்கலாம். இட்லி இல்லைனா தோசை. நான் அதங்காட்டியும் இந்த கீரையை அழைச்சிட்டு வந்து இந்த சட்டியில் எடுத்து போட்டுக்கலாம். அப்படியே அரைச்சாச்சு இந்த சட்டியில் எடுத்து வச்சுக்கலாம். வதக்கலாம் கடையில் இன்றைக்கி அப்படியே கடைஞ்சிட வேண்டியதான். கீரையை சட்டியில் வச்சு வேக வச்சு கடைஞ்சிட வேண்டியதான். பச்சை மிளகா 2-3 பூண்டு ஒரு 5-6 பச்சை மிளகா அப்படியே போட்டுக்க வேண்டியதான். அவ்வளோதான். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அடுப்பை தூக்கி வச்சிட வேண்டியதான். சூப்பராக போட்டு எடுத்து கடைஞ்சிடலாம். கடைஞ்சிட்டு நம்ம பூண்டு வெந்தயம் காஞ்சி மிளகாய் தாளித்து கொட்டி கடைஞ்சிட்டு மறுபடியும் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். இறக்கிறேன். கருத்து முடியாது காய வச்சா நல்லா காஞ்சிடுது. சரி அதுங்காட்டி இது இறக்கி வச்சுட்டு அப்புறம் தாளிச்சிக்கலாம். இது கடையத்துக்கான தாளிப்பு தான் போட போகிறேன். தாளிப்பு கடையில் கீரை வடித்து எடுத்துக்கணும். தண்ணியில் வச்சு கீரைக்கு வெந்தயம் பூண்டு நல்லா காயுது. எண்ணெய் காய்ஞ்ச பிறகு எண்ணெய் எடுத்து வெளியே எடுத்து போடுறேன். மிளகா உப்பு போட்டுக்கிறேன். கீரைக்கு நல்லா நெதமாக உப்பு போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு வெந்தயம் காஞ்சி மிளகா போட்டு வதக்கி விட்டுட்டேன். இது சூப்பராக காஞ்சிட்டு போகிறேன். அப்படியே மழை கடுகு போட்டு தாளிச்ச வேண்டியதுதான். போட்டு தான் அப்படியே கீரை நல்லா இருக்குதான்னு பாரு. வெறும் கீரை தான் இன்றைக்கி காசு கீரை. கீரை எடுத்துக்காட்டு எப்படி கடிச்சிக்கிறேன்னு அந்த சூப்பராக காஞ்சி வச்சுக்கிறேன். கட்டி கட்டியா இன்னைக்கு தொட்டுக்கிட்டுக்கு எதுவும் கிடையாது. மிளகா வறுக்கிறேன்னா வேணான்ட்டாரு. வெறும் கீரை நல்லா புளிப்பாக சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி கீரையை சாப்பிட்றேன்ட்டாரு. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம். டிஆர்சி கிரியேஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீரை எப்படி இருக்குதுன்னு சொல்லு. சூப்பராக இருக்குதா? ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பாய்.